வெல்கம் டு சந்திர மேக்ஸ். நம்மளுடைய டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் சீரீஸ்ல வந்து இன்னைக்கு April 16, சரியா? April 16 கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீடியோனுடைய பிடிஎஃப் வந்து நம்ம லிங்க் கீழே இருக்குது. நீங்க அந்த லிங்கை வந்து பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா வந்து கூகுள் டிரைவ்ல போயிட்டு நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, சரி. இது வந்து நான் ஆல்ரெடி எல்லா வீடியோலையும் சொல்ற மாதிரி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாம், எஸ்எஸ்சி, ரயில்வேஸ் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மெயினா வந்து டிஎன்பிஎஸ்சி அண்ட் டிஎன்யூஎஸ்ஆர்பி. ஓகே, சரி. இதுல இன்னைக்கு April 16 வந்து முதல் கேள்வி வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாருங்க, உலக குரல் தினம், சரியா? வேர்ல்டு வாய்ஸ் டே வந்து எப்பொழுது அப்படின்னு கேட்கறாங்க. April 16. உலக குரல் தினம் வந்து April 16. நம்மளுடைய உடம்புல வந்து வாய்ஸ், சரியா? நம்ம வந்து வாய்ஸ், நம்மளுக்கு வந்து வாய்ஸ் வந்து எங்க உருவாகுது அப்படின்னு கேட்டா லாரிங்ஸ்ல தான் உருவாகுது. லாரிங்ஸ், சரியா? லாரிங்ஸ்னா குரல் வளையம். லாரிங்ஸ் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, லாரிங்ஸ் என்னன்னா குரல் வளையம். இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, வாய்ஸ் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒலிப்பெட்டி, வாய்ஸ் பாக்ஸ் அப்படின்ட்டு இதுதான் சொல்லுவாங்க. லாரிங்ஸ் அப்படின்றது வந்து என்னன்னா குரல் வளையம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. உலக குரல் தினம் வந்து எப்பொழுதுனா April 16. ஓகே, சரி. அடுத்தது பாருங்க, நெக்ஸ்ட் என்ன கேட்டாங்க, இமாச்சல தினம், சரியா? அதாவது இமாச்சல தினம் அப்படின்றது இமாச்சல பிரதேசம் அப்படின்ற ஒண்ணு உருவானது எப்பொழுது அப்படின்னா 15 ஏப்ரல். அதுதான் 15 ஏப்ரல் 1948 வந்து இது என்னவா உருவாச்சு அப்படின்னா யூனியன் பிரதேசமா உருவாச்சு. யூனியன் டெரிட்டரி, சரியா? யூடின்னு போட்டிருக்கேன். யூனியன் டெரிட்டரி, யூனியன் பிரதேசமா உருவாச்சு. இந்த யூனியன் பிரதேசம் எப்பொழுது மாநில அந்தஸ்து பெற்றுச்சு அப்படின்னா, அதாவது இந்தியாவினுடைய 18வது மாநிலமாக இமாச்சல பிரதேசம் மாறியது எப்பொழுதுனா January 25, 1971, சரியா? 1971. ஓகே, அடுத்தது இமாச்சல பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் இமாச்சல பிரதேசத்தின் கேபிட்டல், தலைநகரம் வந்து ஷிம்லா. தலைநகரம் ஷிம்லா. அதுக்கப்புறம் முதலமைச்சர் வந்து சுக்விந்தர் சிங் சுக்கு. சுக்விந்தர் சிங் சுக்கு. அடுத்து ஆளுநர், இமாச்சல பிரதேசத்தின் ஆளுநர் பெயர் வந்து சிவ பிரதாப் சுக்லா. சிவ பிரதாப் சுக்லா. நம்மளோட டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா வரக்கூடிய எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி கம்ப்ளீட்டாக வந்து நம்ம எல்லாத்தையுமே தான் கவர் பண்ணுவோம். இப்போ ஒரு மாநிலம்னு எடுத்துக்கிட்டா நேற்று வந்து கேரளாவினுடைய முதலமைச்சர், அதுக்கப்புறம் ஆளுநர், அதுக்கப்புறம் தலைநகரம், அது எல்லாமே பார்த்தோம். அதுக்கடுத்து உத்தரப்பிரதேசத்துக்கு பார்த்தோம், குஜராத்துக்கு பார்த்தோம். இந்த மாதிரி நம்ம ஒன்றா வரிசையாக வர எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கவர் பண்ணிடலாம், ஸ்டாட்டிக் எல்லாத்தையும். ஓகே, அடுத்த கேள்வி, இந்தியாவில் வந்து எந்த மாநிலம் வந்து முழுமையான டிஜிட்டல் கல்வி அறிவை வந்து அடைந்த முதல் மாநிலமாக மாற உள்ளது அப்படின்னா கேரளா. ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு அச்சீவ் டோட்டல் டிஜிட்டல் லிட்ரஸி வந்து எது அப்படின்னா அது வந்து கேரளா. ஓகே, கேரளாவை பொறுத்த வரைக்கும் கேரளாவில் வந்து 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி கேரளாவினுடைய எழுத்தறிவு விகிதம் வந்து எவ்வளோனா 94%. இந்தியாவிலேயே அதிகம், சரியா? இந்தியாஸ் ஹையஸ்ட் லிட்ரஸி ஸ்டேட், ஹையஸ்ட் லிட்ரேட் ஸ்டேட். இந்தியாவில் வந்து அதிக கல்வியறிவு மாநிலம் வந்து எது அப்படின்னு பார்த்துட்டீங்க, எழுத்தறிவு மாநிலம் வந்து எது அப்படின்னா அது கேரளா தான். ரைட்டா? லிட்ரஸி அப்படின்றது எழுத்தறிவு, லிட்ரஸி, ரைட். இந்தியாஸ் ஹையஸ்ட் லிட்ரஸி ரேட் வந்து எங்க அப்படின்னா அது கேரளா அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி, பாதுகாப்பு தொடர்பான ஒரு கேள்வி. இது வந்து ஐகைமே பயிற்சியின் தொடக்க பதிப்பை வந்து எந்த 2 நாடுகள் இணைந்து நடத்துகின்றன அப்படின்ட்டு. ஐகைமே அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஐகைமே அப்படின்னா விரிவாக்கம், ஃபுல் ஃபார்ம் வந்து என்னன்றதை பார்த்தலாம். ஐகைமே அப்படின்னா ஆப்பிரிக்கா, இந்தியா, கீ மேரிடைம் என்கேஜ்மெண்ட். மேரிடைம் என்கேஜ்மெண்ட் கடல் தொடர்பான ஒரு பாதுகாப்பு பயிற்சி. ஓகே, ஐகைமே, AIKEME, ஐகைமே. ஓகே, ஸோ இது வந்து யாரும் இணைந்து வந்து இந்த ராணுவ பயிற்சி, அந்த ஒரு பாதுகாப்பு பயிற்சி நடத்துறாங்கன்னா இந்தியா மற்றும் டன்சானியா. ஓகே, இந்தியாவும் டன்சானியா. எங்க வச்சு நடக்குது இந்த ஐகேஎம்ஏ பதிப்பு வந்து பாதுகாப்பு பயிற்சி வந்து எங்க வச்சு நடக்குதுன்னா டன்சானியால வச்சுதான் நடக்குது. டன்சானியால வச்சுதான் நடக்குது, அது தெரிஞ்சுக்கணும். அடுத்து இந்தியாவுக்கும் சேச்சல்ஸ்க்கும் இடையே இருக்கிற ஒரு ராணுவ பயிற்சி வந்து என்ன அப்படின்னா ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ், ஒரு ராணுவ பயிற்சி வந்து இருக்குது. அதனுடைய பெயர் வந்து என்ன, லமிட்டியே, LAMITIE.
TIYE, லெமிட்டியே. லெமிட்டியேனா வந்து ஆங்கிலத்தில் என்ன அர்த்தம் அப்படின்னா நட்பு அப்படின்னு அர்த்தம், ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ட்டு அர்த்தம். எந்த மொழியில அப்படின்னா கிரியோலி மொழி, அதாவது சேச்சல்ஸ்ல பேசப்படுற மொழி, கிரியோலே மொழியில நட்பு அப்படின்ட்டு அர்த்தம் லெமிட்டியேனா. இந்தியாவுக்கும் சேச்சல்ஸ் நாட்டுக்கும் இடையே இருக்கிற ஒரு இராணுவ பயிற்சி. இந்த லெமிட்டியே பயிற்சி வந்து 2024 எங்க வச்சு நடந்துச்சுன்னா சேச்சல்ஸ்ல வச்சு நடந்துச்சு. சேச்சல்ஸ் நாட்டில் வச்சு தான் நடந்துச்சு. எத்தனாவது பதிப்புனா 10வது பதிப்பு. ஓகே, 10வது பதிப்பு. அடுத்த கேள்வி விளையாட்டு தொடர்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இதுதான் வந்து இது இங்கிலீஷ்ல இருக்கு, தமிழ்ல இருக்கு, அவ்வளவுதான். கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டிகள் தொடர்பாக வந்து பின்வரும் கூற்றுகளில் எது வந்து கரெக்ட் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டிகள் வந்து இதனுடைய சின்னம் வந்து மௌரிய வம்சத்திலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மௌரிய வம்சம் கிடையாது, இது வந்து பால வம்சத்திலிருந்து பெறப்பட்டது. ரைட்டா? அடுத்தது அப்ப அந்த சின்னம் வந்து என்ன சின்னம் அப்படின்னா அந்த சின்னத்தின் பெயர் வந்து கஜசிம்ஹா அப்படின்ட்டு. அதாவது கஜசிம்ஹா அப்படின்னா கஜ அப்படின்னா எதை சொல்லுவாங்க? எலிஃபேண்ட்னு சொல்லுவாங்க, எலிஃபென்ட். சிம்ஹா அப்படின்னா எதை சொல்லுவாங்க? லயன். சிங்கத்தை தான் சிம்ஹா. அதாவது யானையினுடைய வீரம், சிங்கத்தினுடைய இதயம், அதுதான் வந்து இதை வந்து மீன் பண்ணுது. ஓகே, கஜசிம்ஹா அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. இந்த ஒரு கஜசிம்ஹா அப்படின்ற சின்னம் பால வம்சத்திலிருந்து பெறப்பட்டது. அடுத்து இந்த நிகழ்வின் கருப்பொருள் பாடல் வந்து கேல் கே ரங் பீகார் கே சாங் அப்படின்ட்டு. இது ஆன்சர் வந்து கரெக்ட் தான். இது வந்து கரெக்ட். கருப்பொருள் பாடல் வந்து கேல் கே ரங்கு பீகார் கே சாங் அப்படின்ட்டு. அடுத்து இந்த 2025 ஆண்டு பதிப்பு வந்து எத்தனாவது பதிப்புனா 7வது பதிப்பு. இந்த கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டிகள் 7வது பதிப்பு. இதை வந்து எந்த மாநிலம் நடத்த போகுதுன்னா பீகார் தான் நடத்த போகுது. இதுவும் கரெக்ட் தான். அப்போ ஆன்சர் வந்து 2 மற்றும் 2 தான் சரியானது. ஓகே, அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? இதுவும் பாதுகாப்பு தொடர்பான ஒரு விஷயம் தான். கௌரவ் என்ற நீண்ட தூர சறுக்கு குண்டை உருவாக்கிய அமைப்பு எது? ரைட்டா? லாங் ரேஞ்ச் கிளைட் பாம் கௌரவ். இதை வந்து உருவாக்கியது வந்து DRDO, அதாவது பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு அமைப்பு தான் உருவாக்கியது. இந்த அமைப்பு வந்து உருவாக்கப்பட்டது எப்பொழுதுனா 1958. இந்த அமைப்பினுடைய தலைமையகம் எங்க இருக்குன்னா நியூ டெல்லியில இருக்கு. இந்த அமைப்பின் தலைவர் வந்து யார் அப்படின்னா, அதாவது ஹெட் தலைவர் வந்து யாருன்னா சாமிர் வி கமத் அவர்கள். அடுத்தது 2025 இந்திய நீதி அறிக்கைப்படி ஒரு கைதிக்காக அதிக வருடாந்திர செலவுகளை பதிவு செய்த மாநிலம் எது? அதாவது ஒரு வருஷத்துக்குன்ட்டு தனியா ஒரு கைதிக்காக வந்து நிறைய செலவு பண்ணது வந்து எந்த மாநிலம்னா ஆந்திர பிரதேஷ். அதாவது ஆந்திர பிரதேஷ் வந்து கிட்டத்தட்ட ஒரு கைதிக்காக, அங்க நிறைய கைதிகள் இருப்பாங்கல்ல ஆந்திர பிரதேஷ்ல, அதாவது சிறைகள்ல. ஸோ அந்த சிறைகள்ல இருக்கக்கூடிய கைதிகள்ல ஒருத்தருக்குமே வந்து ஒரு வருஷத்துக்கு 2.6 லட்சம் வந்து செலவு பண்ணியிருக்காங்க. 2.6 lakhs பெர் பிரிசனர். ஒரு கைதிக்காகன்ட்டு 2,60,000 செலவு பண்றாங்க. அடுத்தது இது என்ன கேட்டிருக்காங்கன்னா, டாக்டர் BR அம்பேத்கரின் பங்களிப்புகளை கௌரவிக்கும் வகையில் ஒரு வெளிநாட்டு நகரம், சரியா, வெளிநாட்டுல இருக்க ஒரு நகரம் வந்து என்ன பண்றாங்கன்னா அவருடைய பிறந்தநாளான ஏப்ரல் 14ஆம் தேதி வந்து கொண்டாடப்படும் அப்படின்ட்டு அறிவிச்சிட்டாங்க. அவருடைய பிறந்தநாளை வந்து எங்க நகரத்துல நாங்க கொண்டாடுவோம் அவரை கௌரவிக்கும் வகையில் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அது எந்த நகரம்னா நியூயார்க் நகரம். எங்க இருக்கு? அமெரிக்காவில் இருக்கு. சரியா? அம்பேத்கரின் பிறந்தநாள் வந்து எப்பொழுது பார்த்தோம்? ஏப்ரல் 14. எப்ப பிறந்தாரு? 1891 பிறந்தாரு. அடுத்த கேள்வி இது வந்து நியமனங்கள் தொடர்பான ஒரு கேள்வி. இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா, டாடா கன்சல்டன்சி சர்வீஸினுடைய நிர்வாக இயக்குனர் தலைவர் மற்றும் தலைமை இயக்க அதிகாரி COO சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆர்த்தி சுப்பிரமணியன். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. சரியா? பெண்கள் நியமனங்கள் வந்து நல்லா பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. டாடா கன்சல்டன்சி சர்வீஸினுடைய சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர் மற்றும் டைரக்டர் பிரசிடென்ட், நிர்வாக இயக்குனர் தலைவர் மற்றும் தலைமை இயக்க அதிகாரி வந்து யாருன்னா ஆர்த்தி சுப்பிரமணியன். நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி, எந்த மாநில அரசு நிலப்பதிவு மேலாண்மைக்காக பூ பாரதி போர்ட்டலை அறிமுகப்படுத்தியது? சரியா? பூ பாரதி போர்ட்டல். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கானா மாநிலம் தான். நம்ம தெலுங்கானாவுக்கு நேத்தே பார்த்தோம். தெலுங்கானாவினுடைய முதலமைச்சர் வந்து ரேவந்த் ரெட்டி அவர்கள். தெலுங்கானாவினுடைய ஆளுநர் வந்து ஜிஷ்ணு தேவ் வர்மா. இவர் ஆளுநர்.
தெலுங்கானாவினுடைய தலைநகரம் ஹைதராபாத். ஹைதராபாத். இந்த ஹைதராபாத் வந்து எந்த நதியின் கரையோரம் இருக்குது அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா மூசி நதி. எந்த நதி அப்படின்னா மூசி ரிவர். மூசி நதியின் கரையோரம் ஹைதராபாத் வந்து இருக்குது. அடுத்த கேள்வி, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எந்த மாநிலத்தில் தீன் பந்து மின் உற்பத்தி நிலையத்தின் 3வது அலகிற்கு அடிக்கல் நாட்டுகிறார் அப்படின்ட்டு. அது சிம்பிளா வந்து தீன் பந்து மின் உற்பத்தி நிலையம் வந்து எங்க இருக்குது அப்படின்றது ஆன்சர் ஹரியானா. ரைட்டா? தீன் பந்து. ஆக்சுவலா தீன் பந்து அப்படின்றவர் வந்து தீன் பந்து மித்ரா. தீன் பந்து மித்ரா அப்படின்ற ஒருத்தர் இருக்கிறாரு. இந்த தீன் பந்து மித்ரா அவர்கள் வந்து ஒரு நூல் ஒன்று எழுதியிருக்கிறாரு. அந்த நூலின் பெயர் வந்து நீல் தர்ப்பன் அப்படின்ற ஒரு நூல். எந்த மொழியில் எழுதியிருப்பார்னா பெங்காலி மொழியில் எழுதியிருப்பாரு. எப்போ எழுதியிருப்பாரு? நீல் தர்ப்பன்ற புக்கை வந்து எப்போ எழுதியிருப்பார்னா 1860 எழுதியிருப்பார். சரியா? ஸோ இந்த மின் உற்பத்தி நிலையம் இருக்குதுல்ல, அந்த எத்தனை அளவு வந்து மின் உற்பத்தி செய்ய போகுதுன்னா 800 மெகாவாட் பவருடையது. 800 மெகாவாட் இருக்கிறதுலேயே வந்து ஹையஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அதாவது கேஎம்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. கிலோவாட் இருக்கு. கிலோவாட் வந்து கிலோவாட்டுக்கு அப்புறம் வந்து மெகாவாட் இருக்கு. ஒரு நிமிஷம். கிலோவாட், அதுக்கடுத்து மெகாவாட், அதுக்கடுத்து ஜிகா வாட் அப்படின்ட்டு இருக்கலே பெருசு ஜிகாவாட், அதுக்கடுத்து மெகாவாட், அதுக்கப்புறம் கிலோவாட். அதாவது ஒரு கிலோவாட் அப்படின்றது வந்து ஒரு கிலோவாட்னா 1000 வாட், ஒரு மெகாவாட்னா 1000 கிலோவாட், ஒரு ஜிகாவாட்னா 1000 மெகாவாட். அதுதான். அடுத்து என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா QNU ஆய்வகங்களால் சைபர் பாதுகாப்பிற்காக தொடங்கப்பட்ட தளத்தின் பெயர் என்ன அப்படிங்கிற. QNU ஆய்வகங்களால் சைபர் பாதுகாப்பிற்காக தொடங்கப்பட்ட தளத்தின் பெயர் வந்து Q ஷீல்டு. ஓகே. ஸோ இதில் வந்து இந்த கியூன்னு இருக்குதுல்ல, கியூனா என்ன அர்த்தம் அப்படின்னா குவாண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. கியூனா வந்து குவாண்டம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நம்மளுக்கு வந்து குவாண்டம் ரிலேட்டடாக வந்து வேர்ல்டு குவாண்டம் டே அப்படின்ற ஒன்று இருக்குது. வேர்ல்டு குவாண்டம் டே. இந்த வேர்ல்டு குவாண்டம் டே வந்து எப்பொழுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த வேர்ல்டு குவாண்டம் டே வந்து ஏப்ரல் 14. சரியா? இப்போ கொஞ்ச நாளைக்கு மட்டும் ஏப்ரல் 14 அம்பேத்கரின் பிறந்த நாள். அப்போ தான் வேர்ல்டு குவாண்டம் டே. அடுத்து இந்த குவாண்டம் தொடர்பாக வேற என்ன விஷயம் இருக்குதுன்னா இந்தியா அரசாங்கம் வந்து நேஷனல் குவாண்டம் மிஷன், சரி, தேசிய குவாண்டம் மிஷன் அப்படின்ற ஒன்றை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. எப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா 19 ஏப்ரல் 2023 அறிமுகப்படுத்தினாங்க. ஆக்சுவலாக குவாண்டம் அப்படின்னா என்னன்னா பிசிக்ஸ்ல வந்து இந்த மேட்டர்லாம் சொல்லுவாங்கல்ல, எலமெண்ட் மேட்டர், அதுக்குள்ளே ரொம்ப 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 சின்ன மேட்டர் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா குவாண்டம் அப்படின்ட்டு சொல்றது. ரைட்டா? சிம்பிளா. சரி, அடுத்தது வந்து இந்த சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடா வந்து பார்த்துட்டிங்கன்னா வேர்ல்டு சைபர் செக்யூரிட்டி டே, உலக சைபர் பாதுகாப்பு தினம், சைபர் செக்யூரிட்டி டே. இது வந்து எப்பொழுதுனா ஏப்ரல் 14. சரியா? சரி. வேர்ல்டு சைபர் செக்யூரிட்டி டே வந்து இது நவம்பர் 30. வேர்ல்டு குவாண்டம் டே தான் வந்து ஏப்ரல் 14. ஸோ இப்போ குவாண்டம். நெக்ஸ்ட் அடுத்தது என்ன கேட்டிருக்கிறாங்க? பேட் எக்கோமோன் எனப்படும் இந்தியாவின் முதல் தானியங்கி வௌவால் கண்காணிப்பு அமைப்பை உருவாக்கிய நிறுவனம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேட் எக்கோமோன். ஆக்சுவலாக பேட் எக்கோமோன் அப்படின்றதுனுடைய ஃபுல் ஃபார்ம் விரிவாக்கம் வந்து என்னன்னா பேட்னா வௌவால், அதுக்கடுத்து எக்கோ லொகேஷன் மானிட்டரிங். பேட் எக்கோ லொகேஷன் மானிட்டரிங், பேட் எக்கோ மோன். ரைட்டா? ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு யார் வந்து இதை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா இந்திய மனித குடியேற்ற நிறுவனம். ரைட்டா? அதாவது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹியூமன் செட்டில்மெண்ட், பெங்களூர். ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பேட் வௌவால் இருக்கு தெரியுமா, வௌவாலுக்கு கண்ணு தெரியாது. ஸோ அப்போ வந்து எந்த ஒரு சவுண்டை யூஸ் பண்ணி பறக்கும் அப்படின்னா அல்ட்ராசானிக் சவுண்டு. பேட் வந்து வௌவால் வந்து எந்த சவுண்டை யூஸ் பண்ணும் அப்படின்னா எந்த ஒலியை யூஸ் பண்ணால் அல்ட்ராசானிக் சவுண்டை வந்து யூஸ் பண்ணும். ரைட்டா? அதாவது மனிதர்களால் வந்து எதுலேருந்து எந்த சவுண்ட் வரைக்கும் கேட்க முடியும்னா 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் கேட்க முடியும். 20,000
20ல இருந்து 20,000 ஹெர்ட்ஸ்க்கு மேல கேட்க முடியும். 20ல இருந்து 20,000 ஹெர்ட்ஸ்க்குள்ள இருக்கிற சவுண்டை மட்டும் தான் கேட்க முடியும். ஹெர்ட்ஸ் அப்படின்றது சவுண்டோட யூனிட், ரைட்டா? இந்த 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேல இருக்கிற சவுண்ட் எல்லாமே என்ன சவுண்ட் அப்படின்னா அது இந்த அல்ட்ராசானிக் சவுண்ட். 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேல இருக்கிற சவுண்டு. அடுத்த கேள்வி, திகாவில் உள்ள ஜெகநாதர் கோயிலை யார் திறந்து வைப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, திகா அப்படின்ற இடத்துல இருக்க ஜெகநாத் கோயிலை வந்து யார் திறந்து வைப்பாங்கன்னா மம்தா பானர்ஜி அவர்கள். இவங்க வந்து வெஸ்ட் பெங்காலினுடைய முதலமைச்சர், வெஸ்ட் பெங்கால்ஸ் சிஎம், மேற்கு வங்கத்தின் முதலமைச்சர். அப்ப மேற்கு வங்கத்தின் ஆளுநர், கவர்னர் வந்து யாருன்னா சி.வி. அனந்த போஸ். சி.வி. அனந்த போஸ். அடுத்தது, சமீபத்தில் ஈக்வடார் அப்படின்ற ஒரு ஈக்வடார் நாட்டில் வந்து ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியை பெற்றவர் வந்து யார் அப்படின்னு கேட்குறாங்க. டேனியல் நோவாபா. இந்த ஈக்வடார் நாடு வந்து எந்த கண்டத்தில் இருக்குன்னா சவுத் அமெரிக்காவில் இருக்கு. சவுத் அமெரிக்கா கண்டத்தில் இருக்கிற ஒரு நாடு தான் ஈக்வடார். இந்த ஈக்வடாரினுடைய தலைநகரம் என்னன்னா குயிட்டோ அப்படின்ற தலைநகரம். அடுத்தது, ஏப்ரல் 14 அப்போ வந்து ப்ளூ ஆர்ஜின், சரியா, ப்ளூ ஆர்ஜின் அப்படின்ற ஒரு கம்பெனியினுடைய ப்ளூ ஆர்ஜின் NS-31 விமானத்துல வந்து விண்வெளிக்கு சென்ற முதல் முழு பெண் சுற்றுலா பயணி குழுவான அந்த குழுல வந்து பார்த்துட்டீங்கன்னா இருந்த பிரபலங்களில் ஒருவர் வந்து யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, அதாவது ப்ளூ ஆர்ஜின் NS-31 விமானத்துல முதல் பெண் குழு சுற்றுலா பயணிகள் வந்து போயிருக்கிறாங்க. அதுல இருந்த பிரபலங்கள்ல வந்து ஒருத்தர் வந்து யார் அப்படின்னா கேட்டி பெரி. இவங்க தான் வந்து 6 பேர். சரியா, ஐஷா பௌ, அதுக்கப்புறம் வந்து ஃபின், அப்புறம் கெய்லி கிங், அடுத்து அமெண்டா இன்குயின், கேட்டி பெரி, லாரன். இவங்க 6 பேர் தான் வந்து போயிருக்கிறாங்க, ரைட்டா? இந்த ப்ளூ ஆர்ஜின் அப்படின்றது யாருடையது அப்படின்னா அமேசான். சரி, அமேசான் கம்பெனியுடையது தான், ஜெஃப் பெசோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அமேசான் கம்பெனியுடையது தான் ப்ளூ ஆர்ஜின். சரி, அதாவது ஃபர்ஸ்ட் ஆல் உமன் டூரிஸ்ட் குழு, அதாவது குழுவா போனது முதல் பெண்கள் குழு வந்து பார்த்துட்டீங்கன்னா முதல் முழு பெண்கள் குழு வந்து இப்ப போயிருக்கிறாங்க. ஆனா 1963ல ஃபர்ஸ்ட் டைம் சோலோவா வந்து ஒரு பெண் வந்து போயிருக்கிறாங்க. அவங்க பேர் வந்து வேலண்டினா டெரஷ்கோவா. எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா ரஷ்யாவை சேர்ந்தவர். 1963லேயே போயிருக்காங்க முதல் பெண் சோலோ டிராவலர். சரியா, தனியா போனவங்க யாருன்னா வேலண்டினா டெரஷ்கோவா. அடுத்தது, 15வது பிரிக்ஸ் விவசாய அமைச்சர்கள் கூட்டம் எங்கு நடைபெறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிரேசில். சரியா, பிரேசில்ல இருக்க பிரசிலியா அப்படின்ற ஒரு இடத்துல தான் நடைபெறும். ஓகே, ஸோ பிரிக்ஸினுடைய விவசாய அமைச்சர்கள் கூட்டம். ஸோ பிரிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த பிரிக்ஸ் அப்படின்ற அமைப்பு வந்து உருவாக்கப்பட்டது, எஸ்டாப்ளிஷ்ட் எப்பொழுது அப்படின்னா 16 ESTன்னு போட்டிருக்கேன், அது எஸ்டாப்ளிஷ்ட். எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னா 16 ஜூன் 2009 உருவாக்கப்பட்டது. ஸோ இந்த ஒரு அமைப்பானது உருவாக்கப்பட்டது வந்து எப்படின்னா 2009 இது என்னவா இருந்துச்சு அப்படின்னா வெறுமனையா பிரிக் அப்படின்னு தான் இருந்துச்சு. இந்த பிரிக் அப்படின்றது வந்து எப்ப பிரிக்ஸ்ன்னு மாறுச்சுன்னா செப்டம்பர் 2010 என்னவா மாறுச்சு, பிரிக்ஸ் அப்படின்னு மாறுச்சு. அப்ப அந்த எஸ் வந்து யார் அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ சவுத் ஆப்பிரிக்கா வந்து பிரிக்ஸ் அமைப்பு கூட வந்து சேர்ந்தது எப்பொழுது அப்படின்னா செப்டம்பர் 2010. அடுத்து, பிரிக்ஸினுடைய தலைமையகம் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எங்க இருக்குன்னா ஷங்காயில இருக்கு. ஷங்காய் எங்க இருக்குதுன்னா சீனா. அடுத்து, பிரிக்ஸினுடைய வங்கி, புதிய வளர்ச்சி வங்கி, நியூ டெவலப்மெண்ட் பேங்க். பிரிக்ஸோடைய பேங்க் வந்து நியூ டெவலப்மெண்ட் பேங்க். அடுத்தது, பிரிக்ஸ் ரீசெண்டா நடத்திய உச்சி மாநாடு. பிரிக்ஸினுடைய உச்சி மாநாடு 2025 எங்க வச்சு நடக்க போகுது அப்படின்னா ரியோ டி ஜெனேரோ. சம்மிட்னா உச்சி மாநாடு, ஜெனேரோல வச்சு நடக்க போகுது. ரியோ டி ஜெனேரோ வந்து எங்க இருக்குன்னா பிரேசில்ல தான் இருக்கு. அடுத்து, பிரிக்ஸினுடைய உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். பிஆர்ஐசிஎஸ்னா பீனா பிரேசில், இதுல பீனா வந்து என்னன்னா பிரேசில். அதுக்கப்புறம் அதெல்லாம் ஃபுல்லா இப்படி போட்டுடலாம். பிரேசில், பி ஆர்னா
ரஷ்யா, ஐன்றது இந்தியா, சி வந்து சீனா, எஸ்னா தென் அமெரிக்கா, சவுத் ஆப்பிரிக்கா, தென் ஆப்பிரிக்கா, சவுத் ஆப்பிரிக்கா. அடுத்து இப்ப ரீசெண்டா வந்து ஒரு 5 நாடுகள் வந்து ஒன்னா சேர்ந்துச்சு. சரியா, ரீசெண்டா ஒரு 5 பேர் புதுசா சேர்ந்திருக்காங்க. அவங்க யாரெல்லாம் அப்படின்னா எகிப்து, எத்தியோப்பியா, இந்தோனேஷியா, அடுத்து ஈரான், யுஏஇ, அதாவது ஐக்கிய அரபு எமிரகம், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். அடுத்த கேள்வி, பிரதமர் மோடி அவர்கள் வந்து எந்த மாநிலத்தில் இருக்கிற மகாராஜா அக்ரா சென் விமான நிலையத்தில் புதிய முனைய கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டினார் அப்படின்னா, அதாவது ஆக்ரா சென். சரி, ஆக்ரா சென் ஏர்போர்ட் வந்து எங்க இருக்குது? ஹரியானால இருக்கு. ஹரியானால இருக்கு. ஸோ இந்த ஆக்ரா சென் ஏர்போர்ட்ல இருந்து, மகாராஜா ஆக்ரா சென் ஏர்போர்ட்ல இருந்து, இது ஆக்சுவலி ஹரியானால எங்க இருக்குதுன்னா ஹிஸ்ஸார் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கு. ஹிஸ்ஸார். இந்த ஏர்போர்ட்ல இருந்து அயோத்தியாவுக்கு முதல் பிளைட்டை வந்து கொடியசைத்து ஆரம்பித்து வைத்தார். யார் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள். ஃபர்ஸ்ட் பிளைட்டு டு அயோத்தியா. அயோத்தியா நகரத்திற்கு முதல் விமானத்தை கொடியசைத்து ஆரம்பித்து வைத்தார். யார் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் தான். ஓகே, பிளாக்ட் ஆஃப். பிளாக்ட் ஆஃப் அப்படின்னு போறோம். பிளாக்ட் ஆஃப்னா கொடியசைத்து ஆரம்பித்து வைத்தார். சரி, அடுத்த கேள்வி, ஐபிஎல் வரலாற்றில் ஒரு இந்தியரின் அதிகபட்ச தனிநபர் ஸ்கோருக்கான சாதனையை யார் வைத்திருக்கிறார் அப்படின்னா அது அபிஷேக் சர்மா தான். ஏன்னா அபிஷேக் சர்மா இப்ப ரீசெண்டா நடந்த மேட்ச்ல 141 ரன். டோட்டலா எத்தனை பால்னா 55 பாலுக்கு 141 ரன். ஆனா ஐபிஎல் வரலாற்றிலே அதிகமான ரன் அடிச்சவர் வந்து யார் அப்படின்னா கிறிஸ் கெயில் தான். அதிகமான ரன் அடித்தவர் கிறிஸ் கெயில். எத்தனை பாலுக்கு அப்படின்னா, அதாவது டோட்டலா எத்தனை ரன் அப்படின்னா 175 ரன். எத்தனை பாலுக்குன்னா 66 பால்ஸ்க்கு. அடுத்தது, டெல்லியினுடைய இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம் 2024 ஆண்டில் உலகின் எத்தனாவது மிகவும் பரபரப்பான விமான நிலையமாக அறிவிக்கப்பட்டுள்ளது? எத்தனாவது பிஸியஸ்ட், அதாவது உலகினுடைய எத்தனாவது பிஸியஸ்ட் ஏர்போர்ட்டா இருக்குதுன்னா 9வது பிஸியஸ்ட் ஏர்போர்ட்டா இருக்குது. சரியா, சோ இந்த ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டது வந்து எந்த ஒரு ஆர்கனைசேஷன், எந்த ஒரு நிறுவனம் அப்படின்னா ஏர்போர்ட் ஏசிஐ வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னதுன்னா ஏர்போர்ட்ஸ் கவுன்சில் இன்டர்நேஷனல், அதாவது ஏசிஐ வேர்ல்டு அப்படின்ட்டு. ரைட்டா, ஸோ இதுல வந்து முதல் இடத்துல இருக்கிற விமான நிலையம் வந்து எதுனா அட்லாண்டா விமான நிலையம், அமெரிக்கால இருக்கு. இரண்டாவது இடத்துல இருக்கிறது துபாய் விமான நிலையம், ஐக்கிய அரபு எமிரகத்துல இருக்கு, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். மூன்றாவதுல இருக்கிறது தாலாஸ் விமான நிலையம், இதுவுமே அமெரிக்காவில் தான் இருக்குது. ஓகே, அடுத்தது, ரீசெண்டா வந்து லெஜெண்ட்ஸ் ஆஃப் த எண்டோஸ்கோபி. எண்டோஸ்கோபி அப்படின்றது ஆப்ரேஷன் பண்ற ஒரு மெத்தட், அவ்வளவுதான். டியூபை உள்ள வச்சு ஆப்ரேஷன் பண்றது. ஸோ அந்த லெஜெண்ட்ஸ் ஆஃப் த எண்டோஸ்கோபி விருது வந்து யார் பெற்றிருக்காருன்னா டாக்டர் நாகேஸ்வர் ரெட்டி. லெஜெண்ட்ஸ் ஆஃப் எண்டோஸ்கோபி. சரியா, லெஜெண்ட்ஸ் ஆஃப் எண்டோஸ்கோபி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, ஸோ இதுக்கான அவார்டு வந்து யார் கொடுத்துருக்காங்க? அது டாக்டர் டி நாகேஸ்வர் ரெட்டி. சரி, அடுத்தது, இது ஆக்சுவலாக எண்டோஸ்கோபி அப்படின்றது வந்து உடலினுடைய உட்புறத்தை வந்து மருத்துவ ரீதியாக பார்ப்பதற்கான ஒரு செயல்முறை கருவி தான் வந்து எண்டோஸ்கோபி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ரைட்டா, அடுத்தது, 89வது வயதில் இறந்த மரியோ வர்காஸ் லோசா. இவர் வந்து எந்த துறையை சார்ந்தவர் அப்படின்னா இவர் ஒரு நாவல் ஆசிரியர். இவர் வந்து யார் அப்படின்னா ஒரு நாவல் ஆசிரியர், மரியோ வர்காஸ் லோசா. அடுத்து, இந்திய ராணுவத்தின் எத்தனை வீரர்களுக்கு ரீசெண்டா வந்து ஐக்கிய நாடுகள் பதக்கம் வந்து வழங்கப்பட்டது அப்படின்னா 821 வீரர்களுக்கு. 821. இதுதான் வந்து யுனைடெட் நேஷன்ஸ்னுடைய சிம்பிள். ரைட்டா, யுனைடெட் நேஷன்ஸ். ரைட்டா, ஐக்கிய நாடுகள் சபை. இந்த யுனைடெட் நேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து எப்பொழுது உருவாக்கப்பட்டது? எஸ்டாப்ளிஷ்ட் 24 அக்டோபர் 1945 உருவாக்கப்பட்டது. இதனுடைய தலைமையகம், ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எங்க இருக்குதுன்னா நியூயார்க்ல இருக்கு. நியூயார்க் எங்க இருக்கு? அமெரிக்கால இருக்கு. அடுத்தது, ஸோ ஐசிசி வந்து ஒரு மாசமும் வந்து சிறந்த ஆண்கள் வீரர், சிறந்த பெண்கள் வீரர் அப்படின்ட்டு. சரியா, அதாவது ஒரு மாதத்திற்கும், இப்போ மார்ச் மாசம்னா மார்ச் மாதத்துக்கான சிறந்த ஆண் வீரர் யாரு, சிறந்த பெண் வீரர் யார் அப்படின்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுல ஐசிசினால வந்து மார்ச் 25க்கான
ஓகே, மார்ச் 25க்கான சிறந்த விருதை பெற்றவர் வந்து யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்ரேயஸ் ஐயர் அவர்கள். ஸ்ரேயஸ் ஐயர் அவர்கள். ஸோ ஐசிசி பெஸ்ட் ஐசிசி மென்ஸ் பிளேயர் ஆஃப் த மந்த் மார்ச்க்கு. ஓகே, ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த ஐசிசி பிளேயர் ஆஃப் த மந்த் வந்து செகண்ட் டைம் வந்து ஸ்ரேயஸ் ஐயர் அவர்கள் வந்து வாங்குறார். இதுவே ஐசிசி மார்ச் 2025க்கு வந்து உமன்ஸ் பிளேயர் ஆஃப் த மந்த், உமன் பிளேயர் ஆஃப் த மந்த் என்ன மந்த்? மார்ச் 2025. ஸோ இது மாதம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. மார்ச் மந்த்துக்கு வந்து யார் அப்படின்னா ஜியார்ஜியோ வோல். எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர். ரைட்டா, இது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த கேள்வி, எந்த மாநிலத்தில் வந்து வறுமை பூஜ்ய திட்டம், சரியா, வறுமை பூஜ்ய திட்டத்திற்கு வந்து டாக்டர் BR அம்பேத்கரின் பெயர் வந்து வைக்க போறாங்க அப்படின்னா உத்தரப்பிரதேச மாநிலம் தான். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வந்து டாக்டர் BR அம்பேத்கரின் பெயரை வந்து வறுமை பூஜ்ய திட்டத்திற்கு வந்து வைக்க போறாங்க. அடுத்து கடைசி கேள்வி, ஆதார் செயல்படுத்துதலில் சிறந்து விளங்கியதற்காக சமீபத்தில் 2 UIDAI விரிவாக்கம் நான் சொல்றேன். உய்டாய் விருதுகள் வந்து வழங்கப்பட்ட மாநிலம் வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா மெகாலயாவிற்கு. சரியா, இந்த உய்டாய் அப்படின்றதுக்கு வந்து விரிவாக்கம் வந்து என்னன்னா யூனிக். இந்த ஆதார் எல்லாமே இதுக்கு கீழே தான் வருது, இந்த நிறுவனத்துக்கு கீழே தான் வருது. யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி, யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அதாவது இந்திய தனித்துவ அடையாள ஆணையம். சரியா, யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஏப்ரல் 16க்கான கரண்ட் அஃபேர்ஸ். இதுக்கான PDF வந்து நம்ம லிங்க்கு கீழே இருக்கும். அந்த லிங்கை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க, அந்த ஒரு டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே இருக்கும். இந்த லிங்கை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக PDF-ஐ டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் திரும்ப அதை ரிவைஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக இப்போ வரக்கூடிய எக்ஸாம்ஸ்ல வந்து இது ரிலேட்டடாகவே தான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகே, நம்ம வந்து மேக்ஸிமம் எல்லாத்தையுமே கவர் பண்ணுறோம். அப்பாயின்மெண்ட் ஆகட்டும், ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும், டிஃபென்ஸ் ஆகட்டும், ஸ்டேட் நியூஸ், நேஷனல் நியூஸ், இன்டர்நேஷனல் நியூஸ், இந்த மாதிரி எல்லாத்தையுமே கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும்தான். ஓகே, ஸோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரி நம்ம ஒரு இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ நீங்கள் ஷேர் பண்ணாதான் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஓகே, தேங்க்யூ. நம்ம நாளைக்கு சந்திக்கலாம்.